விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினார். வெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக விசிக கட்சி சார்பில் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் ஊதியத்தில் இருந்து திரட்டப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் திருமாவளவன் வழங்கினார். ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் திருமாவளவன் முதலமைச்சரை சந்தித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், விசிகாவுக்கும் தாவேகாவிற்கும் எந்த மோதலும் கிடையாது என்றும் இதுவரை சர்ச்சை ஏற்பட்டதே இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கட்சியில் அனைவரது மனநிலை உணர்ந்துதான் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும், கட்சியின் நன்மதிப்புக்கும் நம்பகத்தன்மைக்கும் ஊறு விளைவிக்கும் நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாட்டால் இந்த நடவடிக்கை தவிர்க்க முடியாமல் போய்விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்தில் வராது என தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதிக்குட்பட்ட அரிடாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் அரசு தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அப்போது விவாதத்தின் போது பேசிய இபிஎஸ், டங்ஸ்டன் சுரங்க பிரச்சனையை திமுக அரசு முன்கூட்டியே தவிர்த்திருக்க வேண்டும் என கூறினார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தான் முதலமைச்சராக இருக்கும் வரை தமிழகத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என திட்டவட்டமாக தெரிவித்தார். புத்தக கண்காட்சி சென்னையில் இம்மாதம் 27ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சி YMCA மையத்தில் நடைபெற உள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்கிறார். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. மொத்தம் 900 அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. 17 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 10% தள்ளுபடியில் புத்தகங்கள் கிடைக்கும். நாள்தோறும் மாலை நேரத்தில் நிகழ்ச்சியில் நடத்தப்பட்டு முக்கிய பிரமுகர்கள், இலக்கியவாதிகள் மற்றும் நடிகர்களின் உரைகளும் இடம்பெற உள்ளது. அவதூறுகளை பரப்பி உயிர் வாடும் துரோக வரலாற்றின் அடையாளம் இபிஎஸ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மத்திய அரசு வழங்கிய அனுமதியை திமுக அரசு முன்கூட்டியே தடுக்க தவறிவிட்டதாக இபிஎஸ் கூறியிருந்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்றத்தில் சுரங்க கனிம திருத்தச் சட்ட வரைவுக்கு ஆதரவாக அதிமுக எம்பி தம்பிதுரை ஆதரித்து பேசியதை மறைத்து இபிஎஸ் நாடகம் ஆடுவதாக சாடியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் வரும் 16ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. விவசாயிகளின் கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மறியல் போராட்டத்தில் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விசிகாவின் நம்பகத்தன்மையை சிதைக்கும் வகையில் பேசிய புகார் தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியில் இருந்து 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்திற்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு நடவடிக்கைகளை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.